நம்ம இந்தியாவுடைய ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்மளுடைய பேங்க்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இது என்ன அப்படின்னா டாலர் எக்ஸ்போஷர் வந்து லிமிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன, பேங்க்ஸுக்கு இதனால பேங்க்ஸுக்கு எந்த மாதிரியான இம்பாக்ட் இருக்கும், ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த மாதிரியான இம்பாக்ட், பேங்க்குக்கு என்ன லாஸ் அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஆர்பிஐ என்ன மாதிரியான ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆர்பிஐ என்ன சொல்றாங்க அப்படின்னா பேங்க்ஸோட நெட் ஓப்பன் ரூபி பொசிஷன், அதாவது ஹெட்ஜ் பண்ணாத டாலரை எக்ஸ்போஷரை, அதாவது டாலருடைய எக்ஸ்போஷரை $100 மில்லியன் வந்து லிமிட் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க, லிமிட் கிராஸ் பண்ண விடாதீங்க அப்படின்ற ரூலை தான் பேங்க்ஸுக்கு ஆர்பிஐ வந்து ரூல் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கேபிட்டல் வந்து 25% வரையும் தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரைட் கேப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு மார்க்கெட்ல ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஏன் வந்து இப்ப சடனா கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய கிளியரான ரீசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ரூபீஸ் இருக்கு இல்லையா, ஸோ ரூபாய், ஸோ அதோடைய மதிப்பு வந்து ஆல் டைம் எப்பவுமே வந்து லோலேயே இருக்கு. டாலர் பிரைஸ் நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா இது வந்து லோலேயே இருக்கு அப்படின்ற மாதிரியும், ஃபாரின் மணி வந்து வெளியே வந்து அதிகமா போகுது. அதே மாதிரி க்ரூட் ஆயில் பிரைஸும் இப்ப இந்த சிச்சுவேஷன்ல க்ரூட் ஆயில் பிரைஸுமே வந்து ஹையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம பேங்க்ஸோடைய டாலரை ஸ்பெகுலேஷன் பண்ணோம் அப்படின்னா ரூபாய் நம்மளுடைய ரூபீஸோட மதிப்பு இன்னுமே வந்து டவுனா தான் ஆகும். ஸோ அதனாலதான் ஆர்பிஐ வந்து டாலர் எக்ஸ்போஷர் லிமிட் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ற ரூலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரூல் கொண்டு வந்தனால பேங்க்குக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னா பேங்க் ஆல்ரெடி ஹியூஜ் டாலர் பொசிஷன்ல வச்சிருக்காங்க. ஸோ இப்போ சடனா ஆர்பிஐ கேப் கொண்டு வந்து, அதாவது இந்த ரூல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா ஒரு 3 விஷயம் சொல்றாங்க. ஸோ ஃபோர்ஸ்டு அன்பில்டிங், அதாவது பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி எம்டிஎம் லாஸ் ஆகும், அதாவது மார்க் டு மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அந்த லாஸ் புக் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேர்ட் ஒன் வந்து ஆன்ஷோர் விசஸ் ஆஃப் ஷோர் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ட்ரேடிங் இன்னுமே வந்து ரிஸ்கி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாட்டம் லைன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க்ஸுக்கு இந்த ரூல் வந்து அன்எக்ஸ்பெக்டடான லாஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஓவராலா குட் ஆர் பேட்னு பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல இப்போ நம்ம வந்து ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா பேங்க்ஸுக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒர்க்கா இருக்கும். ஸோ இது ரிலேட்டடான ஒர்க் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேங்க்ஸுக்கு பெயின் தான். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்ல ஏற்றம் இருக்கிறப்போ இந்த ரூல் கொண்டு வரப்ப அங்கேயுமே சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்ல ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ நம்ம இதுல வந்து ஷார்ட் டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதே நம்ம லாங் டேர்ம், அதாவது ஆர்பிஐ இந்த ரூல் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு நம்மளுக்கு அப்படின்னா ரூபி, நம்மளுடைய இந்தியன் ரூபி ஸ்டெபிலைஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்பெகுலேஷன் குறையும். அதே மாதிரி எக்கனாமிக்குமே வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட்டா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து ஷார்ட் டைம்ல நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் பெயினா இருந்தாலுமே வந்து லாங் டேர்ம்ல இது ஒரு கெயின், அதே மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்பிஐயோட ரூல், அதாவது இப்போ இந்த ஸ்பெகுலேஷனை கம்மி பண்றதா இருக்கட்டும், நம்மளோட ரூபீஸை வந்து நம்மளுடைய மதிப்பை வந்து எக்ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் அதை பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா கேட்டா அப்படின்னா கிடையாது. ஏன்னா 2011லயே ஆர்பிஐ வந்து இந்த ஒரு மூவ் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்பவுமே பேங்க்ஸ் வந்து ஒரு சஃபர் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆனாலும் நம்மளுடைய ரூபீஸோட மதிப்பு ஸ்டெபிலைஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து ஒன்லைன்ல சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்பிஐ நம்மளுடைய இந்தியாவுடைய ரூபீஸை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுல வந்து காஸ்டா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பேங்க்ஸ் தான் பே பண்ணுவாங்க. ஸோ பேங்க்ஸுக்கு வந்து ஒரு சஃபரான ஒரு விஷயம் இருந்தாலும் லாங் டேர்ம்ல வந்து நம்ம இந்தியாவுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னே சொல்றாங்க. ஸோ ஆர்பிஐ இந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம்ல தான் கொஞ்சம் சஃபரா இருக்கும், லாங் டேர்ம்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆர்பிஐடைய இந்த ஒரு ரூல் வந்து எப்படி இருக்கு, பேங்க்ஸுக்கு சஃபர் ஆனாலும் இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.